உலகத்திசையெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியூடாக மீளவும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. படித்து சுவைத்த பல்வேறு வகையான இலக்கிய பிரதிகள் தருகின்ற வாசிப்பு அனுபவங்களை, படித்து சுவைத்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அமைத்திருக்கிறோம். அந்த வகையிலே ஒரு மிக நீண்ட இலக்கிய பாரம்பரியத்தின் அல்லது ஒரு அறநெறி சார்ந்த இலக்கிய பாரம்பரியத்தின் சொந்தக்காரராக நாங்கள் இருக்கிறோம் என்ற வகையிலே அடுத்து வரப்போகின்ற நாட்களிலே திருவள்ளுவருடைய நினைவுகள் கொண்டாடப்பட இருக்கின்ற இந்த வேளையிலே அதற்கு பொருத்தமாக இவ்வாரத்துக்குரிய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியை திருக்குறள் சார்ந்து அமைத்துக் கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன். மிக கைக்கு அடக்கமாக என்னுடைய கைகளிலே ஒரு திருக்குறள் புத்தகம் இருக்கிறது. திருக்குறள் புத்தகம் என்பது பல்வேறு வடிவம் சார்ந்ததாக, பலருடைய உரை சார்ந்ததாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. மிக சிறிய புத்தகத்தில் இருந்து மிகப்பெரிய புத்தகம் வரை பரந்திருக்கிற உரை கொள்ளளவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறநூலாக திருக்குறள் போற்றப்படுகிறது. திருக்குறளை போற்றுகிறோம் என்றால் திருவள்ளுவரையும் போற்றியாக வேண்டியிருக்கிறது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவரை போற்றியிருக்கிறார்கள். குறுகத்தரித்த குறள் என்று திருக்குறள் போற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஈழத்திலும் கூட நாங்கள் ஒரு ஒரு தமிழ் கூறு நல் உலகம் போற்றுகிற ஒரு ஒப்பற்ற தமிழ் புலவர், தெய்வீக புலவர் என்று திருவள்ளுவர் போற்றப்படுகிறார். அதனால்தான் ஈழத்திலும் கூட அவருடைய நினைவுகள் பல்வேறு வடிவங்களிலே, பல்வேறு அறிஞர்களினாலே காலந்தோறும் போற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக அந்த காலத்திலே வித்துவான் வேந்தனார் போன்றவர்கள் திருவள்ளுவருக்கு விழா எடுத்து திருக்குறளை போற்றி இருக்கிறார்கள். KV குணசேகரம் போன்றவர்கள் திருக்குறள் கதைகளை எழுதி நமக்கு தந்திருக்கிறார்கள். இப்படி மிக அண்மை காலமாக ஈழத்தை பொறுத்தவரை மிக அண்மை காலமாக திருவள்ளுவர் குறித்து 2 விடயங்கள், 3 விடயங்கள் என்று கூட சொல்லலாம். இந்தியாவினுடைய அந்த பண்பாட்டு மையம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக மாற்றப்பட்டு அது பின்னர் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக பெயர் மாற்றப்பட்ட அந்த விடயங்களுக்கு அப்பால் எங்கள் மண்ணிலே பல சமூக பணிகளை, சமய பணிகளை செய்து கொண்டிருக்கிற மதிப்பார்ந்த கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களினுடைய முன்முயற்சியினாலே தெல்லிப்பளைக்கு அருகிலே திருக்குறள் வளாகம் திறக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு முயற்சியிலே திருக்குறள் பல மொழிகளிலே அங்கே கல்லாலே பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான வேலையை அவர் அங்கே செய்திருக்கிறார். மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியிலும் அடிக்கடி சொன்னதை போலத்தான் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் என்று வருகிற போது நாங்கள் பரிமேலழகரில் இருந்து மணக்குடவர், இப்ப மு வரதராசன், மிக அண்மையிலே சாலமன் பாப்பையா வரை அந்த உரைகளை நீட்டி பார்க்கின்ற ஒரு மரபு இருக்கிறது. அந்த மரபின் ஒரு தொடர்ச்சியாக ஈழத்தைச் சேர்ந்த நாங்கள் பெருமைப்பட்டு கொள்ளுகிற வகையில் மிக அண்மையிலே திருக்குறளுக்கு தன்னுடைய இந்த வயதிலும் கூட தமிழ் மீது கொண்ட பற்றினாலே ஒரு அரிய முயற்சியாக ஒரு சிறப்பான உரையை ஒரு பெண்ணாக இருந்து எழுதி தந்திருப்பவர் முனைவர் மனோன்மணி சண்முகதாஸ் அவர்கள். அவர் இந்த மண்ணை சேர்ந்தவர் என்பதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். உலகத்திலேயே திருக்குறளுக்கு ஒரு பெண்ணால் எழுதப்பட்ட முதலுரை என்ற சிறப்பு கூட அந்த உரை நூலுக்கு உண்டு. அதை தந்திருப்பவர் எங்களுடைய பேராசிரியர் கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ் அம்மையார் அவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் வருடந்தோறும் திருவள்ளுவர் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் ஈழத்திலும் திருக்குறளும் சரி, திருவள்ளுவரும் சரி காலந்தோறும் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த திருவள்ளுவரை, அவருடைய வரலாறு சார்ந்த விஷயங்களை விட்டு விடுவோம். எங்களுக்கு தேவை அவர் தந்து விட்டு போன அந்த 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த பிரதி திருக்குறள். அந்த திருக்குறளை எடுத்து வாசிக்கிற போது அல்லது அதை குறளாக ஓதுகிற போது அதனுடைய பொருளை உணர்ந்து நாங்கள் சிந்திக்கிற போது அது வெறுமனே மனப்பாடம் செய்து ஒப்புவித்து விட்டு போவதற்குரிய ஒரு பாடலாக மட்டுமல்ல,
அதிலே சொல்லப்படுகிற விடயங்களை நாங்கள் பின்பற்றி வாழ்வோமாக இருந்தால் இந்த நூற்றாண்டு வாழ்வுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் மிக்க பல கருத்துக்களை வள்ளுவர் எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். அந்த திருக்குறளுக்குள்ளே சென்றால் 1330 குறட்பாக்கள் உண்டு. இந்த குறுகிய நிகழ்ச்சிக்குள்ளே நான் எல்லா குறளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஒரு படித்ததில் சுவைத்தது என்ற அனுபவமாக ஒரு சில குறட்பாக்கள், அந்த குறட்பாக்களுக்குள்ளே வள்ளுவன் கையாண்டிருக்கக்கூடிய இலக்கிய நயம் சார்ந்த நுட்பங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். அந்த வகையிலே பல குறள்கள் எங்களுக்கு மனப்பாடமாக இருக்கின்றன. பல அரிய கருத்துக்கள், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பால்களாக வகுத்து ஒவ்வொரு விடயங்களுக்குள்ளுமே அறம் பேசுகின்ற ஒரு ஒப்பரிய தமிழ் நூலாக, தமிழ் மறையாக, உலக பொதுமறையாக போற்றப்படுகிற சிறப்பு திருக்குறளுக்கு உண்டு. 1.25 வரியிலே ஒரு குறள் வெண்பா வடிவிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அது தொடங்குகிறது. அந்த தொடக்கமாக அமைகிற திருக்குறளில் கூட அதற்கு கூட பல விளக்கங்கள் உண்டு. திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் என்று இல்லை, ஆனால் அதை வைத்துக்கொண்டு விளக்கம் சொல்லுகிறவர்கள் பல்வேறு விதங்களிலே அந்த விளக்கங்களை உரைகளாக தங்களுடைய கற்பிதமாக கூட பல கருத்துக்களை சொல்லுகிறார். திருக்குறள் அடிப்படையிலே ஒரு மதம் சாராத நூல். திருவள்ளுவர் எங்குமே இன்ன மதம் சார்ந்த கடவுள் என்று வெளிப்படையாக பேசியவர் இல்லை. அதனாலே இந்த முதற்குறளிலே அவர் ஆதி பகவன் என்று சொல்லி இருப்பது யாரை குறிக்கிறது என்றது குறித்தெல்லாம் வாத பிரதிவாதங்கள் உண்டு. அது அவருடைய தாய் தந்தையரை குறிக்கிறது, அல்லது இந்த உலகத்தினுடைய முதல் தோற்றத்தை குறிக்கிறது, உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அந்த முதல் தோற்றம் பற்றிய சிந்தனைகளை குறிக்கிறதா, அல்லது அது இந்து மதம் சார்ந்த கடவுளர்களை குறிக்கிறதா என்ற வாத பிரதிவாதங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் மிக அற்புதமாக அந்த குறளை வள்ளுவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். முதலாவது கடவுள் வாழ்த்தாக அவர் 10 குறள்களை அமைத்து வித்தியாசமாக அந்த கடவுள் வாழ்த்தை தந்திருக்கிறார். வளமையான கடவுள் வாழ்த்து நிலைகளிலிருந்து வேறுபட்டது. கடவுள் என்ற ஒரு சொல்லை அவர் பயன்படுத்தி இருந்தாலும் கூட அது எந்த மத கடவுள் என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு மனிதாபிமான அல்லது மனிதாய நோக்கிலே அவர் பார்த்திருக்கிறார். அதனால்தான் உலகத்திலே இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால், தமிழன் சொல்லிவிட்டு போன இந்த அறம் இன்றைக்கு உலகத்தின் அறமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் அந்த மதம் கடந்து நிற்கின்ற அதனுடைய தன்மைதான் அதற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்து வருகிற அதிகாரத்தில் பாருங்கள், ஒரு அற்புதமான குறள். அதை உச்சரிக்கிற போதே நாக்கு புரளும். வான் சிறப்பு என்ற ஒரு அதிகாரத்தை வைக்கிறார் திருவள்ளுவர். வான் சிறப்பிலே அவர் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று ஒரு அற்புதமான கருத்து நிறை கொண்ட ஒரு குறளை, ஒரே சொல்லை மீள மீள அவர் பயன்படுத்துகிறார். வேறு வேறுபட்ட அர்த்தங்களுக்குள்ளே அதை மிக நுட்பமாக கையாளுகின்ற ஒரு மொழிநய நுட்பத்தை நாங்கள் அந்த குறளிலே பார்க்கிறோம். மிக ஆச்சரியமாக இருக்கும். எனவே இவரெல்லாம் திட்டமிட்டு செய்தார் என்றல்ல, அதனால் தான் அவர் தெய்வீக புலவர். அவருடைய உள்ளத்துக்குள் இருந்து வந்த வார்த்தைகள், அவர் எப்படி வாழ்ந்தார், வள்ளுவரும் வாசுகியும் போல வாழ்க என்று வாழ்த்துகிற போது அவர் வாழ்ந்த அந்த இல் வாழ்க்கை தான் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று இன்னும் ஒரு குறளிலே பெண்ணுக்கு ஒரு அடைமொழியை அவர் அந்த கற்பு நிலை சார்ந்த வாழ்வியலுக்குள்ளாலே வைக்கிறார். இப்படி பலருக்கும் அவர் அறிவுரை சொல்லுகிற பாங்கிலே தன்னுடைய குறட்பாவை எழுதியிருக்கிறார். இல்வாழ்க்கை பற்றி பேசுகிறார், துறவரம் பற்றி பேசுகிறார், அரண் வலியுறுத்தல் பற்றி மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீல பிற என்று பேசுகிறார். இப்படி பண்புடையார் பட்டுண்டு உலகம், பண்புடைமை என்று வருகிற போது அங்கே ஒரு உவமையை அவர் கையாள. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். எனவே மக்கட்பண்பு இல்லாதவரை பார்த்து அவர் மரம் என்று சொல்லி இருக்கிறாரே, இது சரியா? நான் சொன்னேன் தானே, திருக்குறளை எழுதிவிட்டு திருவள்ளுவர் போய்விட்டார், நாங்கள் அதுக்கு வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போலத்தான் இந்த பெய்யென பெய்யும் மழை என்று இன்னொரு இடத்திலே அவர் சொல்லியிருக்கிற குறள் குறித்தும் கூட பல விளக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அது ஒரு சுவையான ஆராய்ச்சி தான், அதிலே தவறு இருப்பதாக இல்லை. அதனாலே தமிழ் வளர்கிறது.
தமிழினுடைய ஆராய்ச்சி வளர்கிறது என்கிற போது நாங்கள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவை மரம் என்று அவர் அங்கே கையாண்டு பண்பு இல்லாதவரை பார்த்து மரத்துக்கு ஒப்பிட்டது சரியா என்ற மரம் எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை தருகிற போது மரம் என்ற சொல்லை அவர் ஏன் அங்கு கையாண்டார் என்பது குறித்தெல்லாம் விவாதங்கள் உண்டு. அது இரண்டு விதமாக பார்க்கின்ற தன்மைகள் உண்டு. அறிவு குறித்தும் ஒழுக்கம் குறித்தும் அவர் மிக கரிசனையோடு இருந்தவர். அதனால்தான் கல்வி, கேள்வி, கல்லாமை, அறிவுடைமை என்று பல அதிகாரங்களை வகுக்கிறார். பொருட்பாலிலே கல்வியை பற்றி அவர் பேசுகிறார். எனவே 7 பிறப்பும் தொடர்ந்து வரக்கூடிய கல்வியினுடைய நிலைகளை அவர் பேசுகிறார். ஒருமைக்கண் தான்கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து என்று கல்வியின் ஒரு நிலையை பேசுகிறார். கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. மிக அற்புதமாக இந்த சொற்களை அவர் போடுவார். கற்க நிற்க. அவருடைய சொற்களை வைத்துக்கொண்டே பின்பட கற்க கசடர என்ற ஒரு சொற்பொழிவையை ஆற்றக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு திருக்குறளின் சொற்களும் மிக நுட்பமாக கையாளப்பட்டிருக்கிற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். அது அறத்துப்பாலாக இருக்கலாம், பொருட்பாலாக இருக்கலாம், காமத்துப்பாலில் கூட அவர் கற்பியல், களவியல் என்று அதை பிரித்து காதல் சார்ந்த உணர்வுகளை எல்லாம் மிக நுட்பமாக பேசுகிற போது நாங்கள் வியந்து போகிறோம். இப்படி திருக்குறள் என்ற அந்த தடாகத்துக்குள்ளே நாங்கள் மூழ்கினால் அற்புதமான பல விஷயங்களை, சமூகத்துக்கு தேவையானதை, முதலில் அவர் நல்லதை சொல்லுவார். எப்பொழுதும் ஒருவருக்கு அறிவுரை சொல்கிற போது முதலிலேயே நீ ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி அறிவுரை சொல்வதல்ல. முதலில் நல்ல விடயங்களை சொல்லி அவ்வாறு நீ செய்யாவிட்டால் என்ன உனக்கு நடக்கும் என்பதை சொல்வதாக இழிவுகள் சொல்லுகிற ஒரு முறைமையை கூட நாங்கள் திருக்குறளுக்குள்ளே பார்க்கலாம். செய்நன்றி மறவாமை பற்றி திருக்குறள் பேசுகிறது. இப்படி பல விடயங்களை பற்றி, உளவு தொழில் பற்றி பேசுகிறது, மருத்துவம் பற்றி பேசியிருக்கிறது, அறிவியல் பற்றி பேசியிருக்கிறது, முகாமைத்துவம் பற்றி பேசியிருக்கிறது என்று திருக்குறள் சொல்லாததே இல்லை என்கிற அளவுக்கு பரந்திருக்கிற திருக்குறளை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த வாரத்தினுடைய படித்ததில் சுவைத்ததிலே ஒரு சில துளிகளைத்தான் என்னால் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிந்திருக்கிறது. எனவே திருக்குறள் என்ற அந்த கடலுக்குள் மூழ்கி பாருங்கள். வெறும் மனனம் செய்து ஒப்புவிப்பதற்காக அல்ல, அதையும் தாண்டி அதை ரசித்து அதில் இருக்கிற தமிழ் சுவையை நாங்கள் சுவைக்க வேண்டும். ஒரு தமிழ் அறிஞன் இப்படி எங்களோடு இருந்தான் என்பது எங்களுக்கு இன்றைக்குமே பெருமை தரக்கூடிய ஒரு விடயம். உலகத்துக்கு தமிழ் தந்தது என்ன என்று சொல்கிற போது திருக்குறள் என்பதை நாங்கள் ஒரு சட்ட புத்தகமாக வைக்கக்கூடிய அளவுக்கு எந்த கால வாழ்வுக்கும் பொருந்தக்கூடிய அந்த திருக்குறளை நாங்கள் எங்கள் சிறுவர்களினுடைய நாவிலே தவள விடுவோம், மனனம் செய்விப்போம். அது மட்டுமல்ல, அது காட்டிய வாழ்க்கையில் நாங்கள் வாழ வேண்டும். இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையை சிந்திக்கிற போது திருக்குறளை நாங்கள் வெறும் ஒரு பெருமைக்காக வைத்து கொண்டாடுகிறோமோ? திருவள்ளுவரை, திருக்குறளை, அவர் காட்டிய அந்த தமிழருடைய வாழ் நெறியை எங்கள் இனம் மறந்து விட்டதோ என்று சிந்திக்க தோன்றுகிற ஒரு சூழ்நிலைத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நிச்சயமாக திருவள்ளுவர் என்றைக்கும் எவருக்கும் இந்த வாழ்வுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற ஒருவர். அவரை பின்பற்றி வாழ்வதே எங்களுக்கு சிறப்பை தரும் என்று கூறி இந்த குறுகிய நேரத்துக்குள்ளே இன்றைய படித்ததில் சுவைத்தது என்பதை ஒரு திருக்குறள் சார்ந்தும் திருவள்ளுவர் சார்ந்தும் ஒரு பொறிதட்டலாக, ஒரு சுவையாக நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு கடலை துளியாக தருகிற முயற்சி இதென்று எனக்கு தெரியும். என்றாலும் கூட ஒரு விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும் இந்த நாட்களில் என்பதை கருத்தில் கொண்டும் திருவள்ளுவருக்கும் திருக்குறளையும் போற்ற வேண்டும் என்ற நோக்கிலும் இன்றைய சங்கப்பலகை இவ்வாறு அமைந்திருக்கிறது. வருங்காலங்களிலும் இத்தகைய பொதுமை சார்ந்த இலக்கிய சுவை தரக்கூடிய பிரதிகளையும் இந்த சங்கப்பலகை தாங்கி வரும் என்ற செய்தியோடு மீண்டும் மற்றொரு சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.